श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता. சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சன்னிதானத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இந்த சத்சங்கத்தில் சுவாமி சமர்த்தா அக்கல்கோட்ட மகாராஜின் வாழ்க்கை சரித்திரத்தில் இருக்கின்ற பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டே வரோம். ஷிரடியில் சாய்நாதர் எவ்விதமாக தன்னுடைய மகத்துவத்தை லீலைகளை செய்தாரோ அதேபோல் அக்கல்கோட்ட மகாராஜும் லீலைகள் மகத்துவம் செய்தார். சாய்நாதருக்கு முந்தைய அவதாரம்தான் அக்கல்கோட்ட மகாராஜ். ஷிரடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு, அக்கல்கோட்டாவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இருக்கு. இவர் அக்கல்கோட்டை அந்த ஊரில் இருக்கிறதுனால் அக்கல்கோட் மகாராஜ் என்று அழைக்கப்பட்டார். இவருக்கு பிறப்பு இல்லை, தனக்குத்தானே தோன்றிய மகா புருஷர்தான் அக்கல்கோட்ட மகாராஜ். சாய்நாதரும் தனக்கு தானே தான் தோன்றினார், அதே போல்தான் அக்கல்கோட் மகாராஜ். நாம் ஏன் மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஒரு மகானை பற்றி தெரிஞ்சுக்கும்போது அவர்களின் குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே தீயவர்களை பற்றி தெரிந்து கொண்டால் தீயது குணங்கள் நமக்கு வரும். நம்முடைய குழந்தைகளை என்ன சொல்வோம்? நல்லவர்களோட பழகுங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் உன்னதமான மகான்களை முன் உதாரணமாகி கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடித்து அவர்கள் சென்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும். அப்படின்னா அவர்களின் பற்றி மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மால் இதெல்லாம் செய்ய முடியும். அப்படி நாம் செய்யும்போது அவர்கள் சென்ற பாதையில் நாம் செல்லும்போது நாம் கூட ஒரு மகானாக முடியும். எப்படின்னா, ஒரு இரும்பு காந்தத்தோடு உரசினால் என்னாகும்? ஒரு காந்தமாக மாறும். அதேபோல் ஒரு மகானின் சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது, சிரவணம் செய்யும்போது அவர்களின் குணங்கள் நமக்கு வரும். அது இந்த பிறவிலையா, அடுத்த பிறவிலையா, இல்லைன்னா அதையும் தாண்டியா நமக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு பிறவியில் கண்டிப்பாக நாம் மகான்களாக அவர்களின் குணங்களோடு வாழ முடியும். இது எப்படி நடக்கும்? அவர்களின் சன்னிதானத்தில், அவரின் சாநித்தியத்தில் இருக்கும்போது தான் நமக்கு நடக்கும். அவரின் கிரந்தம்தான் அவரின் சாநித்தியம். அவர்களின் சன்னிதானத்தில் இருக்கும்போது அவர்களின் குணங்கள் நமக்கு வரும். அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் என்னது? அந்த இரும்பும் காந்தமும். ஒரு சென்ட்டு வாங்கணும், ஒரு பர்ஃப்யூம் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஷாப்புக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த சென்ட்டு கையில் தொட்டு பார்ப்போம், இல்லைன்னா ஸ்மெல் பண்ணுவோம். அந்த ஸ்மெல் நம்முடைய கிளாத்துக்கோ இல்லைன்னா நம்ம கைகளுக்கும் ஒட்டுமா ஒட்டாதா? அதே போல் அவர்களின் சரித்திரத்தை நாம் வாசிக்கும்போது அவர்களின் குணங்கள் நமக்கு தெரியாமலேயே நமக்குள் வரும். ஒரு மகான் எத்தனை பேரை மகான்களாக உருவாக்கினார் என்பதை பொறுத்துதான் ஒரு மகானை நாம் சரணடைய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சத்குருவை தான் நாம் அடையாளம் காணணும். முதல்ல சம்மர் சீசனில் மாம்பழம் வரும். ஏதோ ஒன்று வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு குவாலிட்டியான, ஒரு மிக சுவையான மாம்பழம் வேணும். அதற்கு ஃபஸ்ட்டு என்னது? பங்கினப்பள்ளி மாம்பழம். அதை தான் ஃபஸ்ட்டு தேடுவோம். அது இருந்தால்தான் வாங்குவோம். ஒரு விவசாயி என்ன பண்ணுவா?
அந்த சுவையான மாம்பழ கன்றுகளை தான் நட்டுவான், அந்த கனியை தான் நட்டுவான். ஏன்னா அதிலிருந்த சுவையான மாம்பழம் வரும். ஒரு மகானின் சந்நிதியில் எவ்வளவுக்கு நம்மில் மாற்றம் வந்தது, எந்தெந்த நற்குணங்களை நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு மகான் ஒருவரா இருவரா இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களை மேன்மைப்படுத்தினார்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது, அப்பேற்பட்ட ஒரு மகானை நாம் நாடும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உண்மையான மகானை தான் நாம் சரணடைந்திருக்கோம் அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம்? மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். சரி, அது கூட வேண்டாங்க. ஏபிஎஸ்எஸ் இந்த சத்சங்கத்திற்கு வருவதற்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம்? யாரும் நமக்கு சொல்லவே தேவையே இல்லை. நம்முடைய மனசாட்சியே நமக்கு போதும். சத்சங்கத்துக்கு வருவதற்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ சத்சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய யோசனை, என்னுடைய செயல்கள், என்னுடைய பாவனைகள் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு வாட்டி யோசிச்சேன்னா எனக்கே தெரியும். என்னை பார்த்து என் கூட இருந்தவங்களும் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்குள்ள எப்படி இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வந்தது, இதற்கு எந்த காரணம் அப்படின்னு யோசித்து என்னை கேட்டு அவங்களும் அந்த வழியில் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்படி அந்த வழியில் வந்தவர்களை நான் என்ன நினைக்க வேண்டும்? என்னோட திறமையால் அவங்க வந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. நான் ஒரு கரண்டி, ஒரு சமையல் பண்ணும்போது பாயசம் பண்ணுவோம்னு நினச்சிக்கோங்க. பாயசத்தை கலக்கணும் என்ன என்ன வேணும்? ஒரு கரண்டி வேணும். அந்த கரண்டியால் தான் அதுக்கு சுவை வந்ததா? இல்லை. அதே போல் அவங்களை நான் மாஸ்டர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு கருவியாக நான் இருக்கேன் என்று தான் நான் நினைக்கிறோம். அவர்களை பார்த்து மற்றவர்களும் இந்த பாதைக்கு வருவாங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் தான். ஒரு சாமானிய மனிதரை ஒரு அசாமானிய மனிதராக வடிவமைத்தார் அக்கல்கோட்டை மகாராஜ். சரி, இவர்கிட்ட வந்தவங்க எல்லாருமே இப்பேற்பட்ட ஒரு நிலை பெற்றாங்களா அப்படின்னா இல்லை. யார் தனக்குள் மனித நேயமும் பெருகிக்கணும் அப்படின்ற ஒரு சத்சங்கல்பத்தோடு அக்கல்கோட்டை மகாராஜ் கிட்ட வந்தாங்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த நிலையை பெற்றாங்க. அப்பேற்பட்டவர்களை மட்டும்தான் ஒரு சத்குரு ஒரு மகானாக வடிவமைக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கல்பத்தோடு வந்தவர் தான் நாம் தெரிஞ்சுக்க போகிற விட்டல் சுவாமி. ஒரு சிறந்த வேத பண்டிதர் இவர் ஞானத்தில் ஒரு உன்னதமான நிலை அடைந்தவர். அந்த நிலையில் இருக்கும்போது ஆனந்தத்தோடு மெய்மறந்து இருப்பாரா. ஆனாலும் எத்தனையோ சந்தேகங்கள், குழப்பங்கள். வெறும் கிரந்தத்தை வாசிப்பதனால் ஒருவர் ஞானத்தை பெற முடியாது. கிரந்தத்தை கரைச்சி குடிச்சிருக்கலாம், அபாரமான ஆனந்தத்தை ஞானத்தில் பெற்றிருக்கலாம். ஆனாலும் அவருக்கு சந்தேகம், குழப்பங்கள் இருக்கு. முழுமையான அந்த ஆனந்தத்தை அவரால் பெற முடியலை. இங்கு நாம் நல்லா கவனிக்கணும். ஒரு ஃபுல் புக்கு நான் படிச்சிருப்பேன், ஆனாலும் அது என்ன சொல்ல வராங்க, அதில் என்ன நமக்கு புரிஞ்சது என்று தெரிஞ்சுக்காம வெறும் அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டே போனால் ஒரு கணக்கு வேணால் வரும். இத்தனை புக்கு இத்தனை வாட்டை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அதில் ஒரு பிரயோஜனமும் எனக்கு இருக்காது. இவருக்கு ஒரு சந்தேகம்,
எவ்வளவு சாதனை செய்தாலும் எனக்குள்ள ஏன் இவ்வளோ குழப்பம், இவ்வளோ சந்தேகம், இது யாரால் தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு தேடல் அவருக்குள்ள இருக்குது. யாரால் தீர்க்க முடியும் அப்படின்னா ஒரு உண்மையான சத்குருவால் மட்டும்தான் முடியும். ஒரு உண்மையான சத்குரு மட்டும்தான் நம்முடைய சம்ஸ்காரத்திற்கேற்று நமக்குள்ளே இருக்கின்ற சந்தேகங்களை நீக்குவாங்க. இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்வார், எனக்கு மன நிம்மதி இல்லைங்க அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு மகானே சொல்லியிருக்கலாம், ஒரு யாகம் வளர்த்துங்க, தானம் செய்யுங்க, தவம் செய்யுங்க அப்படின்னு. சரி சொன்னாரே, இதில் எனக்கு மன நிம்மதி வரும் போல இருக்குது அப்படின்னு இந்த 3மே நான் செய்ய தொடங்கிடுவேன். ஆனாலும் எனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. சந்தோஷம் வருது, அழுக வருது, கோபம் வருது, எல்லாமே வருது. அப்போ நான் யோசிக்கணுமா இல்லையா, எனக்குள்ளே ஏன் இத்தனை குழப்பங்கள் இருக்குது, சந்தோஷம், அழுக, கோபம் அப்படின்னு. அதுக்கான ஒரு தேடல் எனக்குள்ளே வரணும். சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி யாராவது எனக்கு சொல்லணும். அப்பொழுதுதான் என்னுடைய மனம் அமைதி அடையும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நான் யாகம், தானம், தவம் செய்கிறேன். இதோ ஒரு கடமைக்காக செய்யாமல் எப்படி செய்யணும், அது எந்த எண்ணத்தோடு நான் செய்கிறேன் அப்படின்னு நான் கவனிக்கணும். தானம் செய்யும்போது எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, என்னுடைய பேருக்காக புகழுக்காக செய்கிறேனா, இல்லை தவம் செய்யும்போது மற்றவர்களின் அழிவுக்காக நான் செய்கிறேனா. இப்போ அப்ரிஷியேட் அப்படின்னா எனக்குள்ள பற்று இருக்குது. மற்றவர்களின் அழிவை தேடி நான் செய்யும்போது எனக்குள்ள துவேஷம் இருக்குது. இப்போ அந்த 2மே இருக்கும்போது என்னுடைய மனம் எப்படி அமைதியாக இருக்கும்? இந்த தவறை ஒரு சத்குருவால் மட்டும்தான் எடுத்து காட்ட முடியும். அப்பேற்பட்ட ஒரு சத்குருவை நான் சந்தித்து அந்த சத்குரு எனக்கு சொல்லும்போது, நீ எந்த பாவனையில் செய்கிறாய் என்று யோசி என்று சொல்லும்போது என்னுடைய யோசனை அதை தேடி என்னோட யோசனை இருக்கும் இல்லையா? அப்படி யோசித்தால் மட்டும்தான் நான் மேன்மை அடைவேன். இல்லைன்னா இது எல்லாமே செய்யும்போது கூட எனக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் வராது. பாபா சொல்வார், நாம் எதற்காக வந்தோம் என்ற கேள்வியை அவர் கேட்டுகிட்டே இருப்பார். பாபாவே கிடையாது, எந்த மகானாக இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் மாஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம யோசிக்க சொல்கிறாரு. வெறும் ஏதோ கானா பீனா சோனா அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தைய பெற்றோம், அவர்களை படிக்க வைத்தோம், மற்றவர்களுக்காக தான் வாழ்ந்தோம், மறைவோம். இப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. இந்த லோகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் இதை செய்து கொண்டு தான் இருக்கு. நமக்கு அப்படின்னு ஒரு அடையாளம் வேண்டுமா வேண்டாமா? ஒரு தேனை எடுத்துக்கோங்க. மற்றவர்களுக்காக தான் தேனை சேகரித்து நமக்காக தருது. அந்த தேனீக்கு இருக்கின்ற ஒரு ஞானம் கூடவா நமக்கு இல்லை? ஒரு அடையாளம் நமக்கு இருக்க வேண்டாமா? இதுதான் பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் நம்மை யோசிக்க சொல்கிறாரு. இப்படி சொல்லாததுனால தான் இந்த ஒரு சின்ன விஷயம் தெரியாததுனால தான் விட்டல் சாமிக்கு மனம் குழப்பமாக இருந்தது, மனம் சஞ்சலமாக இருந்தது. நாம் கூட இவ்வளோ நாளாக பாராயணம் செஞ்சுருக்கோம், ஆனால் எந்த சந்தேகமும் வந்திருக்காது. ஏன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த சத்சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எப்படி பாராயணம் செய்யணும் என்றதே கற்றுக்கிட்டோம். முன்னாடி படித்தோம் ஒரு சின்ன லீலை. பாபா
சாதம் செய்யும்போது ஒரு பெரிய வாணலில் கையால் சாதத்தை கலக்குவார். ஆனாலும் அவரின் கைகள் சுடாது. ஆனால் ஒரு சின்ன குழந்தையை காப்பாற்றும் போது தன்னுடைய கைகள் சுட்டது அப்படின்னு. சரி, ஒரு பெரிய மகான் போல இருக்கு, அதனால அவர்கள் கை சுடலை அப்படின்னு நம்ம கூட எண்ணம். ஆனால் இப்போ தெரியுது இல்லையா, எதற்காக அப்போ சுட்டது இப்போ சுடலை அப்படின்ட்டு. சின்ன குழந்தையின் கர்மாவை பாபா வாங்கிட்டார். அதனால்தான் அவருக்கு கை சுடவில்லை என்று. இது எல்லாமே நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த சத்சங்கத்திற்கு சொன்னதுனால தான் நமக்கு தெரியுது. இப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும் பாராயணம் செய்யும்போது. அப்படி ஆராய்ந்து பார்த்தவர் தான் விட்டல் சுவாமி. தனக்கு வந்த சந்தேகத்தை யார் நீக்குவாங்க என்ற தேடல் அவருக்குள்ள வந்தது. அது வந்த பிறகுதான் இவருக்கு தெரிந்தது, இது ஒரு சத்குருவால் மட்டும்தான் என்னுடைய சந்தேகங்கள் தீர்க்க முடியும். என்னுடைய ஆனந்தம் சத்குருக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. அதே போல் இவருக்கு சொன்னாங்க யாரோ, அக்கல்கோட சுவாமி கிட்ட போங்க, அவர் எல்லாமே உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தீர்த்து வச்சிருவார் அப்படின்னு. இவரும் அங்கே கிளம்புறார், இங்கே அக்கல்கோட்டைக்கு. இங்கே பாருங்கள், அக்கல்கோட்டை மகாராஜ் சர்வஜர் இல்லையா, அதனால் அவருக்கு தெரிஞ்சிருச்சு விட்டல் சுவாமி தனக்காக தேடி வராரு, தன்னை தேடி வராரு அப்படின்னு. தெரிஞ்ச உடனே சுவாமி என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு மான் தோல் வீதியின் நடுவில் விரிக்க சொல்லிட்டாரு. பக்தர்களும் அங்கே சுவாமி என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு குழப்பம், எதுக்கு சுவாமி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. சரின்னு தைரியத்தோடு சுவாமிக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன சுவாமி ஏன் இப்படி செய்ய சொன்னீங்க அப்படின்னு. என்னை தேடி ஒரு யோகி வரார் அப்படின்னாரு. சரி சொன்னது போல் விட்டல் சுவாமி அங்கே வந்தார். அந்த மான்தோல் விரித்த மான்தோல் மேல் நின்றார். கடும் வெயில், மதியம் வேலை எப்படி இருக்கும், வெயில் தீவிரமாக இருக்குது. ஆனாலும் அங்கே நின்று சுவாமியை தரிசனம் செய்து கொண்டார். இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணுங்க. ஏன்னா விட்டல் சுவாமி ஒரு யோக நிலையை பெற்றவர். வெயில் காலத்தில் சுடும் வெயிலில் மான்தோல் மேல் நின்று சுவாமியை தரிசனம் செய்து கொண்டார். அப்படின்னா சுவாமி தனக்கு என்ன சொல்ல வரார், சுவாமியின் செயலில் உள்ள உள் அர்த்தத்தை உள் பொருளை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் அவருக்கு இருந்தது. மான் எப்பேற்பட்ட ஒரு ஜீவி அப்படின்னா சாத்வீகமான ஜீவி. அதே போல் நீ இருக்க வேண்டும். உனக்குள் குரோதம், கோரிக்கை, ஆவேசம் இருக்கக்கூடாது. சாந்தமாக இருக்கணும். மான் என்றால் ஒரு சாது ஜீவி அப்படின்னா வெஜிடேரியன். அதே போல் நம்மை இருக்க சொல்கிறார் அப்படின்றது கிடையாது. அப்படின்னா இந்த வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. சாத்வீகம் அப்படின்னா அனைவரையும், நீ பார்க்கும் அனைவரையும் சமமாக பார்க்கணும். ஒரு சாது அப்படின்றவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அனைவரையும் ஒரே விதமாக சமமாக பார்ப்பார் அப்படின்ற விஷயத்தை அக்கல்கோட் சுவாமி விட்டல் சுவாமிக்கு சொன்னது போல் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இங்கே பாருங்க, விட்டல் சுவாமி எதுவும் வாய் திறந்து கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. எனக்கு சந்தேகம் இருக்கு, மனம் அமைதியாக இல்லை என்று. வந்தார், மான்தோல் மேல் நின்றார், சுவாமியை தரிசனம் செய்தார். சுவாமி பார்த்தார், இவர் பார்த்தார். சுவாமியும் நோக்கினார், இவரும் நோக்கினார். அந்த நொடியில் சுவாமி பார்த்த அந்த நொடியில் விட்டல் சுவாமி ஆஜ்ஞா சக்கரத்தில் இருக்கின்ற பாவனையை சுவாமியின் பார்வையால்
அவருக்கு புரிகின்ற மாதிரி யோக திருஷ்டியில் நீக்கினார். ஆஜ்ரா சக்கரம் என்றால் எங்கிருக்கும்? நம்முடைய இரு புருவம் நடுவில் இருக்கும். அங்கே தான் நாம் பொட்டு வைப்போம். அதற்காக தான் பொட்டு அங்கே வைக்கிறது. நாம் ஆஜ்ஞா சக்கரத்தில் யோகம் செய்தால் நீ இவ்விதமான நிலையை பெறுவாய். அந்த விதானத்தை நீ இவ்விதமாக செய்யணும். அப்படி இல்லாமல் நீ சும்மா நாம் கே வாஸ்தே செய்து கொண்டது இருக்க, அதனால்தான் உனக்கு இவ்வளோ குழப்பம் இருக்குது அப்படின்னு சுவாமி இவருக்கு புரியும்படி சொல்லிட்டார். அந்த உணர்வு வந்ததும் 2 மணி நேரம் அற்புதமான ஆனந்தத்தில் மெய் மறந்திருந்தாராம். எங்கே அந்த ஆனந்தத்தை பெற்றார்? ஏசி ரூம்லையோ மரத்தடியிலையோ கிடையாது. வெட்ட வெயிலில், கடும் சுடும் வெயிலில், மதிய வேளையில், உச்சி வெயில் மண்டை காயும் போது 2 மணி நேரம் அபாரமான ஆனந்தத்தை பெறணும் என்றால் அவரின் நிலை என்னவென்று நாம் இங்கே கவனிக்கணும். வெப்பம் குளிர் தெரியாமல் எதுவும் அண்டாமல் இருக்கின்ற ஒரு தெய்வீக நிலை அதுதான் யோக நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலை பெறணும் அப்படின்னா எவ்வளவு சாதனை செய்திருக்க வேண்டும், எவ்வளவு தீவிரமான தவம் புரிஞ்சிருக்க வேண்டும். நாம் பழைய படத்தில் பார்த்துருப்போம். ஹிரண்யகஸ்பன், ஹிரண்யாக்ஷன், ராவணன் இவரெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க தவம் அப்படின்னா, ஒற்றை காலில் நின்று மழை வெயில் காற்று புயல் எதுவும் பொருள்படுத்தாமல் தவம் புரியும்போது தன்னை சுற்றி பாம்பு புற்று வைக்கும். அதையும் தாண்டி அவங்க தவம் செய்யும்போது தான் கடவுள் காட்சி தருவார். ஆனால் இங்கே பாருங்க, ஒரே ஒரு நொடி, ஒரே ஒரு பார்வையால் அப்பேற்பட்ட ஒரு நிலையை அக்கல்கோட்டு சுவாமி விடல் சுவாமிக்கு தந்தார். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு நிலை சுவாமி அக்கல்கோட்டு சுவாமிதே நினச்சி பாருங்க. ஒரு மகான், ஒரு பெரிய மகான் தன்னோட கண் பார்வையிலே அப்பேற்பட்ட ஒரு நிலையை தந்தார். ஒரு சாதாரணமான மனிதன் என்ன கோரிக்கை இருக்கும்? ஆனந்தமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். துக்கத்தையோ கஷ்டத்தையோ யாராவது வேண்டுவாங்களா? அதற்கான ஒரு ஆனந்தமாக நாம் வாழ்வதற்கு ஒரு சிறந்த வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க மகான்கள். அந்த வழியில் நாம் பின்பற்றி வரும்போது ஒன்றுமே இல்லைனாலும் கூட நம்ம ஆனந்தமாக நம்மால் இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு வழியை தான் நமக்கு பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் தந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் தான் மகான்களின் நிலை. அவர்கள் சொன்ன வழியில் நாம் நடக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு நிலையை நாம் அவர்களின் சாநித்தியத்தில் பெற முடியும். அற்புதமான ஆனந்தத்தை பெற்றார் விடல் சுவாமி. சுவாமி தன்னுடைய யோக திருஷ்டியோடு பார்த்தார். உடனே விடல் சுவாமி நார்மலான நிலைக்கு வந்துட்டார். அற்புதமான ஆனந்தத்தை கொடுத்ததும் சுவாமி, இப்போ நார்மலாகிறது சுவாமி. ஏன்னா விடல் சுவாமி அந்த நிலையிலேயே இருந்தால் அவர் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் நின்றுவிடும், தவறிடும். அவர் அந்த நிலையிலே இருந்தால் ஒரு மலர்த்தடியிலையோ ஒரு ஆசிரமத்திலேயோ இல்லைன்னா உச்சியிலையோ இருந்தால் மற்றவர்கள் எப்படி மேன்மை அடைய முடியும், எப்படி சீர்திருத்த முடியும்? அதனால்தான் இந்த சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, விட்டல் சுவாமியை நார்மலான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டார். விட்டல் சுவாமி அந்த நார்மலான பொசிஷனுக்கு வந்த உடனே என்ன சுவாமி அப்படின்னு கேட்டார். சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ ஆனந்தி என்ற ஊரில் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டார்.
ஆனால் இந்த நிலை எனக்கு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சுவாமி கிட்டனே இருக்கணும், அவர் காலடியிலேயே இருக்கணும், அவர் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும், அவர் வார்த்தைகளை மட்டும்தான் கேட்கணும் என்ற ஒரு சுயநலத்தோடு இருப்பேன். ஆனால் நான் அந்த நிலையை பெற்றேன். அது மற்றவங்களுக்கு சொன்னால் தானே அவர் தன குரு பற்றி தெரியும். என்னுடைய சத்குரு பற்றி பல பேருக்கு சொல்ல முடியும். அதுதானே குரு சேவை, அதுதான் சத்குரு சேவை. தான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதற்காக தானே மகான்கள் எல்லாமே தீர்த்த யாத்திரைகள் செய்வாங்க. ஒரே இடத்தில் இருந்தால் சத்தியத்தையும் தர்மத்தையும் யாருக்கும் தெரியாது. வெங்கய சுவாமி எடுத்துக்கோங்க, கோலகமுடியில் மட்டும்தான் இருந்தால் மற்ற ஊர்களில் இருக்கின்ற அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கெங்கே போனார் அவர்? சென்னை வந்தார், நெல்லூர், திருவள்ளூர், சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட சென்று அவர்களை சீர்திருத்தினார். இதற்காக தான் அவர்கள் தீர்த்த யாத்திரைகள் செய்வாங்க. அதனால தானே எத்தனை கோடிக்கணக்கான பக்தர்கள் குலகமுடிக்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்கிறாங்க. தனக்கு தெரிந்த வித்தை, தனக்கு தெரிந்த வேலைப்பாட்டை நம்மக்கிட்டேயே வச்சுருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சால் மற்றவர்களுக்கு அது சொல்லி கொடுக்கணும். அதனால் 4 பேர் பயன்படணும். அதே போல் விட்டல் சுவாமி தான் பெற்ற அந்த யோக நிலையோடு இங்கே இருக்க வேண்டாம், நீ ஒரு ஆசிரமத்தில் இருக்காதே, இதை 10 பேருக்கு பகிர்ந்து கொடு என்று சுவாமி சொன்னதும் அந்த வார்த்தைகளை நம்பி விட்டல் சுவாமி அங்கிருந்து புறப்பட்டார். இது அக்கல்கோட்டை சுவாமி மட்டும் சொன்னாரா அப்படின்னா இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தருக்கு சொல்லியிருக்காரு. என்னென்னா, நான் உனக்கு இந்த யோக நிலையை கொடுத்தது நீ மட்டும் மேன்மைப்பட கிடையாது, நீ மட்டும் மேன்மைப்படக்கூடாது, மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் தன்னுடைய குருவின் வார்த்தை கேட்டு என்ன பண்ணார்? உலகம் முழுவதும் சுற்றினார், வேதங்களை பற்றி சொன்னார், தெரியப்படுத்தினார். அதே போல் நம்முடைய பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் 1963 February 9th அன்னைக்கு 5 மணி நேரம் பெற்ற விஸ்வ சைதன்யானுபூதியை குலம், மதம், ஜாதி என்ற எந்த வேறுபாடும் பார்க்காம யார் கூப்பிட்டாலும் அந்த இடத்துல போய் சத்சங்கம் சொன்னார். தன்னுடைய வயிறு அப்படின்னு பார்க்கல, தனக்கு வந்த கலெக்டர் ஜாபையும் விட்டுட்டு ஒரு ஆசிரியராக, ஒரு லெக்சரராக வித்யாநகரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்தார். ஏன்னா 6 வளையாதது 50 வளையாது. சின்ன குழந்தைகளுக்கு நாம் சத்தியமும் தர்மமும் சொல்லி கொடுத்துட்டா அவங்க பெரியவங்கள் ஆனாலும் அவங்க சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால்தான் இவர் அந்த ஜாபை செலக்ட் பண்ணார். எத்தனையோ கலெக்டர்களை, எத்தனையோ ஆசிரியர்களை, எத்தனையோ டாக்டர்களை, எத்தனையோ இன்ஜினியர்களை அவர் உருவாக்கினார். விட்டல் சுவாமியும் அக்கல்கோட்டை சுவாமியின் வார்த்தைகளை கேட்டு ஆலந்தியில் 12 வருடம் பக்தர்கள்கிட்ட அகண்ட நாம ஜபமும் சங்கீர்த்தனைகளும் பகவன் நாம ஸ்மரணையும் செய்து கொண்டே இருந்தாராம். தவிப்புடன் பஜனை செய்பவர்களுக்கு தன்னுடைய யோக திருஷ்டியால் சில பொருட்களை பரிசாக தருவாராம். இப்படி இவ்வளவு சாதனை செய்ததினால் சில மகிமைகள் வரும். ஏன்னா டெஸ்ட் பேப்பர் கடவுள் நமக்கு, நீ அந்த மகிமைகள் என்ற ஒரு வலையில் நீ சிக்குவியா, இல்லைன்னா என்னை தேடி வருவியா அப்படின்னு. இவர் கொஞ்சம் சிக்கிற மாதிரி தெரிஞ்சது. உடனே சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? இந்த பகவன் நாம சங்கீர்த்தனையோடு நாம ஜபம் செய்து கொண்டே ஒவ்வொரு ஊராக சுற்றி வரும்போது ஒரு நாள் வந்து அக்கல்கோட்டை சுவாமிக்கு வந்தார்.
வந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஒரு சிறிது நேரத்துக்கு முன்னாடி சுவாமி சத்சங்கம் சொல்கிறார். அந்த சத்சங்கத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னும் நீ அந்த கைப்பெண் தொழில் விடவில்லையா அப்படின்னு கேட்டார். யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னு யாருக்கும் தெரியலை. பரத்வாஜா மாஸ்டர் அவருக்கும் சொல்வார். சத்சங்கம் சொல்லிட்டே இருப்பார். ஒருவர் பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்லும்போது மற்றவர்களுக்கு புரியாது. ஆனால் யாரை பற்றி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஏன்னா சத்குரு நம்மை விடமாட்டாருங்க. சப்போஸ் நாம் தவறு செய்கின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக அந்த நேரத்தில் சத்குருவானவர் என்ன செய்வார்னா நம்மை திருத்த செய்வார். அந்த தப்பை செய்ய முடியாமல் செய்திருவார். அதே போல் விட்டல் சுவாமிக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, சுவாமி நம்மை பார்த்து தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அவர்களின் சத்குருவின் பேச்சை நமக்கு புரியணும் அப்படின்னா கூட நமக்கு அப்பேற்பட்ட ஒரு சம்ஸ்காரம் வேணும். அந்த சம்ஸ்காரம் நமக்கு இருக்காங்க இல்லை. அந்த சம்ஸ்காரமும் சத்குருவான அந்த தந்தையை தான் நமக்கு கொடுக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாலே புரிஞ்சுக்கவங்க இருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு பார்வை பார்த்தாலே புரிஞ்சுக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, என்னதான் சொன்னாலும் புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அது நினைக்க கிடையாது அப்படின்னு தப்பிக்கிறவங்களும் இருப்பாங்க. 4 வகை இருப்பாங்க கண்டிப்பாக சத்குருவை சுற்றி. நம்மை பற்றி தான் சொல்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நாம் அந்த தவறை கண்டிப்பாக இந்த ஜன்மத்தில் செய்ய மாட்டோம். அதே போல் இந்த விட்டல் சுவாமி என்ன பண்ணார், உடனே புரிஞ்சுக்கிட்டார். மகாராஜா, நான் ஆயத்தமாக தான் இருக்கேன். அதற்கு எனக்கு உங்களின் கடாட்சம் தேவைப்படுது, உங்களின் அனுகிரகம் வேண்டும். உங்களின் அனுகிரகம் இருந்தால் நான் அதை முற்றிலுமாக விட்டுடுவேன். இல்லையெனில் மறுபடியும் இல்லை எனக்குள் அதை செய்யணும் என்று தோணலாம். ஆனால் உங்களின் அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக அதை நான் செய்ய மாட்டேன், முழுமையாக விட்டு விடுவேன் என்று அக்கல்கோட்டை சுவாமி கிட்ட விட்டல் சுவாமி சொன்னார். நம்ம கிட்ட கூட சில பலகீனங்கள் இருக்கும். சுவாமி கிட்ட போயிட்டு, சுவாமி என்கிட்ட இந்த பலகீனம் இருக்குது, இது என்னால் விட முடியல, ஆனால் விடணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் என்கிட்ட இருக்கு, உங்களின் அனுகிரகம் இருந்தால் நான் கண்டிப்பாக அதை விட்டுடுவேன் என்று மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்யும்போது அவரின் அனுகிரகம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். நாம் அந்த பலகீனங்களை கண்டிப்பாக விட்டுடுவோம். விட்டல் சுவாமி சொன்னதும் அக்கல் சுவாமி ஒரு மான் தல்லை விரிக்க சொன்னார். அதன் மேல் விட்டல் சுவாமி நின்றார். சுவாமியை தரிசனம் செய்து கொண்ட பிறகு சென்றார். அவ்வளோதான் அங்கு நடந்தது. அன்னியிலிருந்து யோக திருஷ்டியில் பொருள்களை உருவாக்குவது விட்டல் சுவாமி நிறுத்திட்டார். இங்கே பாருங்க எவ்வளவு மகத்துவம் இருக்கு சுவாமியின் சிறு பார்வைக்கு. இப்பேற்பட்ட ஒரு பார்வை நம்மேல் படணும் அப்படின்னா நமக்குள்ள எவ்வளவு தவிப்பு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு தவிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பார்வை நம்மை தொடும்போது நம்மில் அந்த பலகீனங்கள் நீங்கும். அப்பேற்பட்ட ஒரு தவிப்பை நமக்குள்ள வரணும் அப்படின்று அந்த தந்தையை பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த குரு அக்கல்கோட்டை சுவாமி மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.